வணக்கம் நண்பர்களே. தேர்தலுக்கு முன்பு பலரும் கணிச்சது இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சி மிஞ்சி போனா ஒரு இடம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது விஜய் நிற்கிற பெரம்பூரோ அல்லது திருச்சி கிழக்கோ. அப்படி ஜெயித்து விஜய் சட்டமன்றத்துக்கு போனால் விஜயனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அதை பார்க்க மிகப்பெரிய ஆவலாக காத்திருக்கிறோம். விவாதங்களில் அவர் எப்படி கலந்துக்குவாரு, எப்படி பேசுவாரு அப்படின்ற மாதிரி தான் நான் உள்பட பலரும் கணிச்சு வச்சிருந்தோம். ஒரு இடம் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் தான் இவங்க. ஏன்னா அவங்களுடைய தகுதி, அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கணிச்சு வச்சிருந்தோம். பார்க்கும்போது அப்படித்தான் அது இருந்தது. நான் மட்டும் இல்ல, 99.9% பேர் அப்படித்தான் கணிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கணிப்புகள் அனைத்தும் பொய்யா போயிடுச்சு. மாறாக அவர் முதலமைச்சரா போய் சீட்ல உட்காந்துட்டார். நாங்க ஒரு எம்எல்ஏவா போய் உட்காந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆவலா இருக்குன்னு சொன்னோம். ஆனா இவரு முதலமைச்சரா போய் உட்காந்துட்டார். இது இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஏன்னா எம்எல்ஏ போனா கூட தப்பிச்சிக்கலாம், பேசாம இருந்தா யாரும் ஒன்றும் கேட்க போறதில்ல. விஜய் ஏன் வந்தாரு, பேசாம போயிட்டாருன்றதோட நின்று போயிடும். ஆனா சிஎம் ஆன பிறகு அனைத்து துறைகளுக்கும் அவர் தான் பொறுப்பு. இப்ப எல்லா துறைக்கும் அமைச்சர் இருப்பாங்க, பொறுப்பு அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் அத்தனை துறைகளுக்கும் கூட்டு பொறுப்பு யாருக்குன்னா அது விஜய்க்கு தான் இருக்கு. அவர் தான் அனைத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அப்படிப்பட்ட விஜய் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் பேசாமல் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு சொங்கி மாதிரி உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் ஆரம்பத்திலே வந்துருச்சு. அதாவது சட்டமன்றம் கூடிய முதல் நாளில் இருந்தே அவருடைய உடல் மொழியும் அவருடைய முகபாவனை வேண்டா வெறுப்பா அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரெண்டாவது நாள் பார்த்தா அதுலயும் பெரிய முன்னேற்றம் இல்லை. சரி, ஆதரவு, அதாவது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கிற அந்த ஆதரவு அது அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைச்சிருச்சு. 118 கிடைக்கணும், ஆனா 140 கிடைச்சிருச்சு. நியாயமா பெரிய அளவுக்கு சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளில் அங்கே வெளிப்படுத்தி இருக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க என்னதான் உங்களுக்கு சுயமா பேச தெரியாது, ஸ்கிரிப்ட் எல்லாம் பேச தெரியாதுன்னா கூட ஒரு மகிழ்ச்சியோட அத்தனை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கணும். அத்தனை கட்சி தலைவர்கள் பெயரையும் சொல்லணும். அதுதானே மரபு. அதை சொல்லி ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தா விமர்சனங்களுக்கு அங்க இடமே இல்லாம போயிருக்கோம். ஆனால் விஜய் அதையும் செய்யல. எழுதி வச்சுதான் அங்கேயும் படிச்சார். நன்றி தெரிவிப்பதற்கு எழுதி வச்சுதான் படிச்சார். அதற்கு அடுத்து ஒரு பெரிய இடைவெளி, ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு சட்டமன்றம் கூடுது. முதல் நாளில் ஆளுநர் உரை, அங்க பெரிய கலாட்டா எதுவும் இல்லை, எல்லாருமே அமைதியை கேட்டாங்க. அடுத்த நாளே விஜயனுடைய செயல்பாடு பல்லிழிச்சு போயிடுச்சு. நம்ம எம்எல்ஏவா அவர் எப்படி அங்க கேலி கூத்தா மாற போறாரு அப்படின்னு நம்ம கணிச்சு வச்சிருந்தோமே, அது முதலமைச்சரா வந்த பிறகு பல மடங்கு இன்னும் மோசமாக கேலி கூத்தாக மாறி போனது தான் கொடூரம். இப்போ விஜய்க்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு டம்மி சிஎம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்காரு. நண்பர்களே, நான் அவரை குறைத்து மதிப்பிட வேண்டும், கேலி செய்ய வேண்டும், அல்லது அவருக்கு எதிராக பேச வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. காரணம் நல்லதோ கெட்டதோ அவர் ஜெயிச்சுட்டாரு, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டாரு. எனக்கு விருப்பம் இருக்கு, நான் அதை ஆதரிக்கிற இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனா முதலமைச்சர் நாற்காலியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, குறைந்தபட்ச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் உட்காந்துட்டார். பெரும்பான்மை மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல, உட்காந்துட்டார். போய் சட்டப்படி அவர் தான் சிஎம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் கேவலமா பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப விரும்பத்தகாத ஒரு சூழல். அது அப்படி ஒரு விரும்பத்தகாத சூழலை விஜயே ஏற்படுத்தியிருக்கார். இப்போ இந்த விஜய வேற யாராவது கிண்டல் பண்றாங்க, அண்டை மாநிலத்தவர் கிண்டல் பண்றாங்கன்னா, என்னதான் நான் அவருக்கு ஓட்டு போடலன்னா கூட அவருக்காக பேச வேண்டியது ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் கடமை இல்லையா? ஆனால் அப்படி பேசுவதற்கு கூட அவர் இடம் தரல. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பெயரை ஒரே நாளில் எடுத்திருக்கார். மிகப்பெரிய சாதனை இது. இந்த தாவேகா 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சது ஒரு சாதனைன்னா, இந்த விஜய் ஒரே நாளில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய சாதனை. வெளி மாநிலங்களில் இருக்கிற டிவி, அதாவது செய்தி சேனல்கள், தேசிய அளவில் செயல்படுகிற செய்தி சேனல் அத்தனையும் விஜயை ஒரு டம்மி முதல்வர், டம்மி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்ஷன் போட்டு செய்தி வாசிப்பதை பார்க்க முடிகிறது. காரணம் விஜயனுடைய செயல்பாடு, மோசமான செயல்பாடு. சட்டமன்றத்தில் நீங்க எழுதி வச்சு படிச்ச தீர்மானத்தை எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அந்த ஆதரவுக்கு நீங்க நன்றி தெரிவிக்கிறது எப்படி? எழுதி வச்சு தான் படிப்பீங்களா? அதை
அடுத்தது கேள்வி ஒருத்தர் கேட்கிறாருன்னா அதற்கு ஒரு பதில் சொல்ல முடியாது அவங்களால. ஒண்ணும் இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு இவ்வளவு மோசமான சூழல் வந்துருச்சு, இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிராக 150க்கு மேற்பட்ட குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கே, என்ன செய்யும், இதெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, வாயத்திறங்கன்றாங்க. நீங்க வாயத்திறந்து என்ன சொல்லணும்? நீங்க அன்னைக்கு கூட்டத்துல பேசுனீங்கல்ல, தனி மனித ஒழுக்கம் முக்கியம், சமூக ஒழுக்கம் முக்கியம் பேசுனீங்கல்ல, இப்ப அதையாவது சொல்லணுமே. அல்லது இப்பதான் அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம், மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்போம், மிக விரைவில் குற்றங்களே இல்லாத அளவுக்கு எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை ஜாலம், ஒரு வாய் வார்த்தையாக சொல்லணும்ல. இதை சொல்றதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் தேவை, என்ன ப்ரிப்பரேஷன் தேவை? எதுவுமே தேவையில்லை. இன்ஸ்டண்டா உள்ளுக்குள்ள இந்த வார்த்தைகள் வராது அவங்களால. ஒரு யூடியூபரு 4 பேர் பேசுறாங்க, ஸ்பான்டேனியஸா பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ 4 கூட்டம் பேசுனா ஸ்பான்டேனியஸா பேசுறேன். நீங்க எத்தனை 20 கூட்டம் பேசிருப்பீங்க, 20 கூட்டங்களுமே எழுதி வச்சுதான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்றீங்க. இன்னொன்னு, சாதாரணமா பேசுகிற ஒரு 4 பேர் உங்களை சந்திக்க வராங்க, அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க கிட்ட நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே பேச மாட்டீங்களா? அவங்க கூட மண்டையாட்டிக்கிட்டு சிரிச்சுட்டே உட்காந்து இருப்பீங்க. உங்க உள்ளுக்குள்ள 4 வார்த்தை வரும்ல, என்னம்மா நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு உங்க சினிமா கேரியர், எப்படி இருக்கு, இந்த புதுசா ஒரு படம் பண்ணிருக்கீங்களா, எப்படி போகுது படம், இந்த வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஒரு நடிகை 2 நடிகைகள் உங்களை பாக்குறாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் பேச மாட்டீங்க. அந்த மாதிரி சக எம்எல்ஏக்கள், இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற சக உறுப்பினர்கள் தானே, அவங்க கிட்ட பேசும்போது இதே பாணிகள் சகஜமாக சாதாரண உரையாடுவது போல கூட உங்களால பேச முடியலன்னா, அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு மனிதர், என்ன மாதிரியான ஒரு அமைச்சர், முதலமைச்சர்? நீங்க உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம வெறும் வெறும் காலி டப்பாவா உட்காந்துருக்கீங்களா? இந்தியா முழுக்க உங்களை டம்மி செய்யும்ன்றாங்களே, அது எவ்வளவு பெரிய தலைக்குனிவு தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த இந்த 5.25 கோடி மக்கள் இந்த தேர்தலில் பங்கெடுத்தாங்களே, அந்த 5 கோடி மக்களுக்கு மேல அவங்க அத்தனை பேருக்குமே தலைகுனிவு இல்லையாது? உங்களுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி மக்களுக்குமான ஒரு அவமானம் தானே இது. இப்ப இதை துடைப்பது எப்படி? உடனே அங்க தீவிரமா யோசிக்கிறாங்க. போடுறா ஒரு கூட்டத்தை. என்ன கூட்டது? மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. ஏற்கனவே 3 வருஷம் நடத்திட்டோம், 4வது ஆண்டாக மாணவர்களுக்கு ஏற்கனவே எல்லாம் கேட்டாங்க. எப்பா 10th +2 எக்ஸாம் முடிஞ்சு பசங்க எல்லாம் போய் அட்மிஷனுக்கே போயிட்டாங்க, நீங்க என்ன இன்னும் விழா நடத்தாம இருக்கிற, வருஷம் நடத்துவோம்னு சொல்லிட்டீங்களே, ஏன் நடத்தாம இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா சட்டமன்றத்தில் விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டு அவர் ஒரு டம்மி சிஎம் அப்படிங்கிற பேர் மூளை முடுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எப்படியாவது ஃபேஸ் சேவ், மூஞ்சி முகத்துல மண்ணு போடாம குப்பரை கவுந்து விழுந்துட்டாரு, ஆனா மீசில மண்ணு படலன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த விழாவை ஏற்பாடு பண்றாங்க, வேகமாக ஏற்பாடு பண்றாங்க. விரைவில் விஜய் அந்த விழாவில் தோன்றி முழங்குவார். அங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அவரை அங்க முழங்க வைப்பாங்க. இந்த கேள்விகள், சட்டமன்றத்தில் பட்ட அவமானங்கள், அங்க பதில் சொல்ல முடியாத அந்த நெருக்கடிகள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்க பதில் சொல்லுவார்னா அந்த மேடையில சொல்லுவார். இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழலை இதுக்கு முன்ன சந்திச்சிருக்கா தமிழ்நாடு? அதனாலதான் திரும்ப 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 சொன்னது என்னன்னா, தமிழ்நாடு ஒரு பாரம்பரியமிக்க, அரசியல் புரிதல் உள்ள, அரசியல் அறிவு பெற்ற, பகுத்தறிவு பெற்ற, தன்மானம் மிக்க ஒரு மக்களை கொண்ட, மக்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னு திரும்ப 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 நம்ம போன்றவர்கள் பலரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த சுரணை அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்ன கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் உள்ளுக்குள்ள வேண்டிக்கிட்டது. ஆனால் அந்த சுரணை கிட்ட ஒரு 1.25 கோடி பேர் தான் இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நிலை மாறுமா அப்படின்னா இன்னும் இன்னும் மேலும் மேலும் மோசமாக போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் திங்கக்கிழமையிலிருந்தே பார்க்கலாம். திங்கக்கிழமை விஜய்க்கு பிறந்தநாள், ஒரே பிறந்தநாள் துதியாக இருக்கும் அந்த சட்டமன்றத்தில். அதே நேரம் பிறந்தநாளோடு விட்டுற மாட்டாங்க எதிர்கட்சிகள். நிச்சயமாக விஜயை மேலும் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு விஜய் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பத்தில் பேசிட்டு அதுக்கப்புறமா மௌனசாமியா உட்காந்துட்டு அர்ஜுனா மாதிரி ஆட்களை, அருண்ராஜ் மாதிரி ஆட்களை, நிர்மல்குமார் மாதிரி ஆட்களை விட்டு பேச வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சட்டமன்றத்தில் இன்னொரு அமைச்சர் இருக்கார், விஜய்க்கு அடுத்த நிலை அவர் தான், 2ஆம் நிலை புரோட்டோகால் படி அவர் தான் செகண்ட், நம்பர் 2. அந்த நம்பர் 2 யாருன்னா புசி என் ஆனந்த்.
இந்த ஆனந்த் வந்து பேசவே மாட்டார் சட்டமன்றத்தில். அவர் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அவரும் அமைதியாக வந்து உட்காந்துருக்காரு. எவ்வளவு, அதாவது நடக்கிறது மேகதாது அணை பிரச்சனை, தமிழ்நாடே கொந்தளிக்குது, சட்டமன்றத்தில் அவ்வளோ அனல் பறக்குது. ஆனால் அந்த மேகதாது அணை பிரச்சனைக்கு பேச வேண்டியவர் யாருன்னா முதலமைச்சரும் இந்த நீர்வளத்துறை அமைச்சர். நீர்வளத்துறைக்கு பொறுப்பு வந்து இவர் தான். நீர்வளத்துறையில் தான் அந்த மேகதாது அணைகள்லாம் வருது. ஆனால் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவரும் பேச மாட்டேன்றாரு. வாயை திறந்தா வழக்கணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரு. இட்னாது இட்னு போறது, அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது. இந்த பக்கம் பார்த்தா எப்படிப்பட்ட பூகம்பமே வந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற விஜய். ஸோ இந்த இரண்டு பேருமே பேசா மடந்தைகளாக உட்கார்ந்து இருக்கும் போது ஆதவ அர்ஜுனா தறிக்கிட்டு ஆடுறார், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார். நான் இந்த மாதிரி ஒரு 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 கேரக்டரை வந்து உண்மையிலே சினிமாவில் கூட நான் பார்த்தது இல்லைங்க. இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி கேரக்டரை திரைப்படங்களில் கூட பார்த்ததில்லை. இது என்ன, எப்படி இப்படி ஒரு டிசைன் அப்படின்னு ஒன்றும் புரியல. இவ்வளவு இழிவா ஒருத்தர் பேசுவாரா மந்திரி பதவியில் உட்காந்துக்கிட்டு? இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு ஆளால் நடந்துக்க முடியுமா? இவ்வளவு மோசமான பாடி லாங்குவேஜோட ஒருத்தரால் பேச முடியுமா? என்னால் வந்து அது ஜீரணிக்கவே முடியல. இப்படி ஒரு நபரை சட்டமன்றத்தில் பார்க்கறதெல்லாம் வந்து ரொம்ப 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 கேவலமா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு துரதிருஷ்டம் பாருங்க நமக்கெல்லாம். ஸோ இந்த நிலை வந்து இன்னும் தொடரும். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை விஜயும் அவரது சகாக்களும் சட்டமன்றத்தில் கடைபிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ப்ரெஸ் மீட்டு, செய்தியாளர் சந்திப்பு, அதெல்லாம் வந்து இனிமேட்டு அது பேசுறது வேஸ்ட்டு. ஆனால் இதை ஆதரிக்கிற ஒரு தற்குறி கும்பல் இந்த பத்திரிகையாளர்கள்லேயும் இருக்குது. யாரை விஜய் வந்து இப்படியே இருக்கட்டும்னு சொல்கிற தற்குறி கும்பல் இதுலேயும் இருக்குது. அதனால் நம்ம இனி அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. அதே போல் மோடியினுடைய பாணி என்னோடது. பத்திரிகையாளர் சந்திக்கிறதா இருக்கட்டும், சட்டமன்றத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், தன் துறை சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அடுத்தவரை விட்டு பதில் சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் மோடியினுடைய பாணி. நான் அதையே அவருடைய பிரதம சீடன் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்று, நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க அமித்ஷா மோடி இந்த இருவருடைய ஆசி பெற்ற ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுல இப்போ எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 100% வந்து தெளிவாயிடுச்சு. என்னதான் காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தால் கூட, இங்கே நயினார் நாகேந்திரன் சும்மா அப்படி துள்ளிக்கிட்டு இருந்தாலும் கூட, இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மேலெடுத்தால், டெல்லி மேலெடுத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாமே வந்து அவர்களுடைய மன விருப்பப்படி நடக்குது. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, எடப்பாடியை விட ஒரு சூப்பர் அடிமை வேணும், அதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த அடிமை வந்து கிடைச்சிட்டாரு. இனிமேட்டு வந்து அவங்க எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல், திமுக எதிர்ப்போ அதிமுக எதிர்ப்போ மற்ற கட்சிகள் எதிர்ப்போ இனி அங்க ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற முதல்வர் வந்து அதற்கான வழியை வந்து ரொம்ப சுமூகமா ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லா வகையிலுமே. இப்போ ஆளுநர் வந்து இவ்வளவு இணக்கமா படிச்சுட்டு போறாருன்னா, ஆளுநருக்கு விருப்பமான தேசிய கீதத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அங்க தேசிய கீதம் தவறல்ல, ஆனால் அது முறைப்படி பாடணும். 2 முறை பாடக்கூடாது. 2 முறை பாடக்கூடாதுங்கிறதே விதிதான். நீங்க நம்ம பள்ளிகளில் அல்லது வேறு நிகழ்ச்சிகள்லாம் தேசிய கீதத்தை 2வது முறை பாடினா அது வந்து தவறு, குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தேசிய கீதம் 2வது முறை சட்டமன்றத்தில் பாடப்படுது. காரணம், கவர்னரை திருப்திப்படுத்துறதுக்கு. ஸோ அவர் திருப்தி ஆயிட்டாரு. அதே போல விஜயை திருப்திப்படுத்துற மாதிரி வந்து அவர் எழுதி கொடுத்து படிச்சிட்டார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விஜய்க்கும் டெல்லி மேலிடத்துக்கும் இடையிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இனி வரும் நாட்கள் வந்து மிக ஆபத்தானவை. நம்ம எதிர்பாராத பல ஆபத்துகள் வந்து ஒன்றுன்னா வந்து உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்த்து குரல் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை தடுத்து நிப்பாட்டுகிற சக்தி வந்து நமக்கு இல்லை, ஆட்சியில் இருக்கிற விஜய்க்கும் இல்லை.